மனைவி சொல்லியும் கேட்காத கணவர் வீட்டுக்குள் கிடந்த 4 சடலங்கள். திருச்சியில் நடந்த சோக சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்கள தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. திருச்சி மேல கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்தவர் அலெக்ஸ். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு துணிக்கடை நடத்தி வந்திருக்காரு. இவருக்கு விக்டோரியா என்ற மனைவியும், ஆராதனா மற்றும் ஆலியா என்ற 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. விக்டோரியா ரயில்வே ஊழியராக பணியாற்றி வந்திருக்காரு. இந்த நிலையில் அவர் நடத்தி வந்த துணிக்கடையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் அலெக்ஸ் அந்த கடையை மூடியிருக்காரு. அந்த வியாபாரத்திற்காக பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதால் அவருக்கு அதிக அளவு கடன் இருந்திருக்கு. இந்த சூழலில் மேலும் கடன் வாங்கி திருச்சியில் சொந்த வீடு ஒன்றையும் அலெக்ஸ் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அலெக்ஸுக்கும் அவருடைய மனைவி விக்டோரியாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில்தான் கடன் அதிகமாக இருந்த சூழலில் தம்பதிகள் இருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. 4 பேரும் இறந்து கிடந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து பொன்மலை போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலுமே போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில தான் பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லையின் காரணமாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே விஷம் கொடுத்து தானும் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே கடன்களை வாங்க வேண்டும். அளவுக்கு மீறிய கடனை வாங்கினால் தேவையில்லாத மன உளைச்சல் மற்றும் குடும்பத்தில் பல பிரச்சனை மற்றும் சிக்கல்களும் வந்து சேரும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுடன் இணைந்திருங்க.